அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சென்னை பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மர் கோவில் பற்றின தகவல்களை பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஒரு வீக்கெண்டில் இல்ல ஒரு லாங் வீக்கெண்டில் சென்னைக்கு பக்கமா இருக்கிற இடமா ஒரே நாள திரும்பி வர மாதிரி ஒரு லாங் டிரைவ் போகணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு இந்த இடம் ஒரு நல்ல ஒன் டே ட்ரிப் ஸ்பாட்டா இருக்கும். நீங்க பார்க்கிற இந்த மேப்ல செம்மகிரி அருள்மிகு ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள்னு 2 ஸ்பாட்டா இருக்கும். ஆனா அம்பு குறி காட்டுற அந்த இடம் மலை மேல் இருக்கிற கோவிலை குறிக்குது. நீங்க மேப்ல பார்க்கும்போது அந்த இடத்துக்கு தான் மேப் ரூட் காட்டும். அது ரூட் கன்ஃபியூஷனா இருக்கும். அதாவது கோவில் இருக்கிற அந்த மலையை சுத்தி போற மாதிரி இருக்கும். அப்படி போற அந்த ரூட் கம்ப்ளீட் ஆஃப் ரோட் அண்ட் ரூட் டூம் நல்லா இருக்காது. பைக் இல்ல கார்ல அந்த ரூட் ப்ரிஃபர் பண்ணாம இருக்குது நல்லது. இந்த கோவிலின் ரூட் மேப் தான் இது. இந்த கோவில் பக்கத்துல 2 கோவில் இருக்கு. மேப்ல நீங்க பார்க்கிற ஏ ஸ்பாட் அது முருகன் கோவில், பி ஸ்பாட் அது நயா திருப்பதி கோவில். சோ நீங்க இங்க வந்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கிற இந்த 2 கோவிலும் பார்த்திடலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகம் செய்யூர் வழித்தடத்தில் அமைந்துள்ளது சித்திரவாடி ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் கோவில். சித்திரவாடி மலைகள் நிறைந்த ஒரு சிறிய கிராமம். இங்குள்ள சிம்மகிரி மலையில் ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் எழுந்தருளியுள்ளார். சென்னையிலிருந்து 94 கிலோமீட்டர் தான். இதுவே கேளம்பாக்கம் மற்றும் திருப்போரூர், செங்கல்பட்டு வழியாக வந்தால் 65 கிலோமீட்டர் தான். இந்த வழியாக வந்தால் சிறந்த பயணமாக இருக்கும். இரு பக்கம் பச்சை பசேல் என்று மலைகளோட இயற்கை ரசிச்சு பயணிக்க ரொம்ப ரம்யமா இருக்கும். இந்த இடம் இயற்கையோட பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. இந்த கோவில் சுற்றி காடு மாதிரியான இடமா தான் இருக்கு. இது ஒரு ஐசோலேட்டட் டெம்பிள். பக்கத்துல அவ்வளவா வீடோ கடையோ இல்ல. இது ஒரு ரிமோட் ஏரியால இருக்கிற அன்எக்ஸ்ப்ளோர்டு டெம்பிள். கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த இடம் இருக்கு. இங்கே முருகப்பெருமான் சரஸ்வதி சிலைகள் பார்க்கவே அழகாக இருக்கிறது. இந்த சிவபெருமான் சிலை மிகவும் அருமையாக அழகா நல்ல உயர்மா இருக்கு. இன்னும் இந்த கோவில் சில கட்டுமான பணியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த நடராஜ சிலை பார்வதி அம்மையாரோட இந்த கோவிலுக்குள்ள முக்கிய சன்னதியாக இருக்கு. இதுக்கு அடுத்து கொஞ்ச தொலைவில் தான் முக்கியமான நரசிம்ம கோவில். இந்த வழியில வலது பக்கம் இருக்கு. நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை. அவரிடம் வைக்கும் கோரிக்கை உடனுக்குடன் நிறைவேறும் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த மலைக்கோயில் 2007ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதுதான் கோவிலின் நுழைவாயில். பைக்ல கார்ல வரீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணலாம். இது ஓபன் கிரவுண்டா இருக்கிறதால தாராளமாக வண்டியை பார்க்கிங் பண்ணிக்கலாம். உள்ள நுழைந்ததும் கொடிமரம் வணங்கிட்டு வலது பக்கத்தில் சிம்ம அவதாரத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை காணலாம். பொதுவாக கோவில்களில் நவகிரகங்கள் இருப்பதை பார்த்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் இதற்குள்ள நரசிம்மர் வடிவான 9 நவகிரகங்களை காணலாம். மலைக்கோயிலுக்கு செல்ல இந்த 250 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இந்த படிகள் பார்க்க எளிதாக ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஏறுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. படிகள் கொஞ்சம் செங்குத்தாக இருக்கு. இந்த மலைக்கோவிலுக்கு
நீங்க போறீங்கன்னா நீர் ஆகாரங்கள், முக்கியமா வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டு போங்க. இந்த மலைக்கோவில் ஓபன் ஸ்டெப்ஸாக இருப்பதால் கொஞ்சம் அதிக வெயில் இல்லாத நேரத்துல போவது நல்லது. மலையேறும் போது படிகளின் இருபுறமும் பார்க்க ரொம்ப கிரீனரியாக அழகாக இருக்கு. மலையின் படிகளில் இருந்து பார்க்கிற அந்த இடமெல்லாம் ரொம்பவே அழகா வானம், மேகம்னு இயற்கையோடு பசுமையா காட்சியளிக்கிறது. இங்கு வரும் வயதான பக்தர்கள் ஸ்ரீலட்சுமி நரசிம்மரை தரிசிக்க வசதியாக மலை அடிவாரத்தில் ஸ்ரீலட்சுமி நரசிம்மருக்கு கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. அதுதான் நுழைவாயிலில் வலதுபுறத்தில் உள்ளது. முதலில் கொடிமரமும், அதைத் தொடர்ந்து கோயிலுக்கு வெளிப்புறத்தில் ஒரு பக்கத்தில் ஸ்ரீயானந்தவல்லி தாயார், மற்றொரு பக்கத்தில் ஸ்ரீபாவன நரசிம்மர் அருகில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இங்க உள்ள சனீஸ்வர பகவான் மகாராஷ்டிர மாநிலத்தில் அமைந்துள்ள சனி சிங்கனாப்பூர் சனீஸ்வரரை நினைவுபடுத்துகிறார். இந்த திருத்தலம் நவகிரக தோஷ பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இந்த வெகு அபூர்வமாக நவநரசிம்ம நவகிரக பீடம் அமைந்துள்ளது. 9 கிரகங்களுக்கும் அதிபதியாக 9 நரசிம்மர்களுடன் நவகிரக சன்னதி திகழ்கிறது. இந்த நவகிரக பீடத்தை தரிசித்து பக்தர்கள் தம் நவகிரக தோஷத்தை போக்கிக் கொள்கிறார்கள். இந்த பகுதியில் முதலில் அமைக்கப்பட்ட மலைக்கோவில் ஆலயம் இதுவாகும். படிகளை கடந்து சென்றால் சிங்கமுக வடிவில் அமைந்த நரசிம்மர் கோயில் நம் மனதை கொள்ளை கொள்ளுகிறது. இந்த தலத்தில் ஸ்ரீ நரசிம்மர் லட்சுமி பிராட்டியை தன் மடி மீது அமர்த்தி அணைத்த கோலத்தில் தரிசனமளிக்கிறார். ஒரு கையில் சங்கும் மற்றொரு கையில் சக்கரமும் ஏந்தியிருக்கிறார். குகைக்கு வெளியே ஒரு பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது. குகையை ஒட்டி வெளிப்புறத்தில் ஸ்ரீலட்சுமி நரசிம்மருக்கு, வலதுபுறத்தில் கருடாழ்வார், இடதுபுறத்தில் ஸ்ரீயாஞ்சநேயர் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த திருக்கோயிலின் பின்புறத்தில் கிரிவலப்பாதையில் ஸ்ரீயகாந்தீஸ்வரர் என்ற பெயரில் 2 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இதுபோன்ற அமைப்பு வேறெங்கும் இருப்பதாக தெரியவில்லை. ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த அர்ச்சகர்கள் இந்த கோயிலிலேயே தங்கியிருந்து வழிபாடுகளை நடத்தி வைக்கிறார்கள். புரட்டாசி மாதத்திலும் மற்றும் சனிக்கிழமைகளில் இங்கு நரசிம்மருக்கு விசேஷ நாளாக கருதப்படுகிறது. நவக்கிரக தோஷங்களில் இருந்து விடுபட இந்த கோவில் பக்தர்களுக்கு புனிதமாக கருதப்படுகிறது.
இந்த கோவிலின் வெளியே இடதுபுறத்தில் பார்ப்பதற்கு நீர்க்குட்டை போல இருந்தது. இதுபோல்தான் இந்த நீர்க்குட்டை இருக்கு. தண்ணீர் பார்க்க சுத்தமாக இல்லை. இந்த இடத்தின் 360 டிகிரி காட்சி. மதுராந்தகம் செய்யூர் வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில்கள் அமைந்துள்ளன. மதுராந்தகத்திலிருந்து பேருந்து வசதிகள் உண்டு. இந்த மலைக்கோவிலுக்கு செல்ல வழிப்பலகை இதுபோன்று வைக்கப்பட்டுள்ளன. இது இந்த சாலை வழிகளில் செல்லும் போது கவனிக்கப்படும் வகையில் பெரிய வழிப்பலகையாக பார்ப்பதற்கு இல்லை. இன்னும் இதுபோன்ற வீடியோகளுக்கு என்னுடைய இந்த விமேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இதுபோன்று வீடியோ தகவல் விரும்பும் நேயர்களுக்கு, பக்தர்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.